அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனங்களிலிருந்து 10 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களில் நினைப்பூட்ட விரும்புகிறார். சில சீஷர்களை சிறைப்பிடித்து அவர்களை சிறைசேதம் செய்து யூதர்களை பிரியப்படுத்தும்படிக்கு ரோம அரசாங்கம் மிகவும் தீவிரமாய் சபையை துன்பப்படுத்தி யூத ஜனங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு திருப்திப்படுத்தும்படிக்கு அது வல்லமையாக தீவிரமாக நடப்பித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஏரோது என்ன செய்கிறான்? பேதுருவை பிடிக்கிறான். பேதுருவை பிடித்து அவனை சிறைச்சாலையில் போட்ட உடனே சபையார் யாவரும் இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு வீட்டில் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது தேவன் தமது முழு வல்லமையாக அவர் பூலோகத்தில் இறங்கி அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு கவர்மெண்ட் உலக அரசாங்கத்தில் தேவன் பகிங்கரமாய் தெய்வீக வல்லமையோடு அவர் கிரியை செய்ய முடியுமா என்று சொன்னால் அது நிச்சயம் முடியும் என்பதற்கு இந்த பகுதி மிகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சிஷ்டாந்தமாய் இருக்கிறது. ஆகையால் தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா ஜெபத்துல முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பேதுருவை பிடித்த உடனே அவனை வெளியிலே கொண்டு வந்து யூதர்களுக்கு முன்பதாக அவனை கொலை செய்வதற்கு அவன் காத்திருந்து இன்னும் 2 நாள் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அங்க பஸ்கா அவர்கள் அரசணிக்கக்கூடிய அந்த நாட்கள் இருக்கிறபடினாலே அந்த நேரத்தில் எந்த ஒரு சலசலப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக பேதுருவை காவலிலே வைக்கிறான். காவலில் வைத்திருக்கிற பொழுது தேவதூதன் அவர் ஜனத்தினுடைய சபையார் யாவரும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தந்து தேவதூதனை அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எத்தனையோ யுகத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம் அல்ல, நமது நாட்களில் நடந்த ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம். தேவதூதனை கர்த்தர் அனுப்பி அவனை தட்டி எழுப்பி 1ஆம் காவல் 2ஆம் காவல் போன்ற எல்லா காவலையும் தாண்டி ஸ்தோத்திரம் பட்டணத்திற்கு போகிற கடைசி கேட் மட்டும் டோர் மட்டும் கொண்டு வர செய்து ஸ்தோத்திரம் அவனை கடந்து போக பண்ணும்படி விட்டு விடுகிறான். அவனுக்கு இது ஒரு தரிசனம் காண்கிறதை போலதான் இருந்தது, நிஜமா நடப்பதை போல அல்ல. அப்படி என்று சொன்னால் இவனுக்கு இவ்வளவு நாளும் இவர நேரமும் அந்த விடுதலையினுடைய காரியங்கள் எல்லாமே ஆவியிலே நடைபெற்ற ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியிலே அவன் நடைபெற்றவனாய் இருந்தான். அவன் சொல்லுகிறான், தரிசனம் காண்கிறதை போல இருந்தேன் என்று அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் மாம்சத்தினுடைய வாழ்க்கையை தாண்டி தேவதூதனோடு இசைந்து அவன் காரியங்களை நடப்பிப்பதற்கு தன்னை முழுவதுமாக தேறின ஒரு வாழ்க்கை உடையவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 10வது வசனம், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறந்து கொண்டது. ஹல்லேலூயா. அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. டோர் ஓபன் பை இட்செல்ஃப். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. டோர் அல்லது கேட் ஓபன் ஃபார் them by itself. ஒருவருடைய உதவியும் இல்லாமல், ஒருவருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாமல், ஒருவருடைய சிபாரிசு இல்லாமல், ஒருவருடைய ஆசீர்வாதமோ அல்லது நல்பொழிவோ இல்லாமல், வாழ்த்துதலோ இல்லாமல் பேதுருவுக்கு இருப்பு கதவு தானாக திறவுண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானாக திறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அங்க எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை. பூட்டினது யார்? ஒரு அரசாங்கம். காவலில் வைத்தது யார்? ஒரு அதிகாரம். அவர்களை உள்ளே போட்டது யார்? ஒரு ஜட்ஜ்மெண்ட். இவர்கள் சமுதாயத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், சமுதாயத்தில் ஒரு குந்தகம் அறிவிக்கக்கூடிய சத்தியத்தை சுமந்து செல்கிறவர் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு நியாயப்படி சிறைச்சாலை அடைக்கப்பட்டவர் மனிதன் தான் இந்த பேதுரு. இந்த
விடுவிக்கும்படிக்கு ஒரு அரசாங்கம் போட்டிருந்தா ஒரு அரசாங்கம் தான் விடுவிக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு அவர்களுக்கு இடப்பட்டிருந்த ஒரு நியாய தீர்ப்பு மீண்டுமாக ஒரு வழக்காடி தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தெய்வீக வல்லமையினாலே அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்ததான இருப்பு கதவு தானாக திறந்தது. ஹல்லேலூயா. There was a divine power. அரசாங்கம், இந்த உலகம் நம்மை விட வல்லமை உள்ள எந்த ஒரு கதவும் நமக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தில் உள்ள சகல வல்லமைகளையும் தாண்டி ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டு நமக்கு ஒரு வாசலை திறக்கும்படிக்கு நாம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God doesn't need anyone to help you out. உனக்கு உதவி செய்யறதுக்கு தேவனுக்கு யாரு உதவியும் தேவையில்லை. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற வல்லமுள்ள ஆவியானவரே போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. If you want your doors to be opened by itself, be filled by the Spirit of the Lord. உன்னுடைய கதவு தானாக உனக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை நான் நிரப்பப்பட்டிருங்க. இருப்பு கதவு உன் சொற்படி கேட்கும். இருப்பு கதவு உனக்கு கீழ்ப்படியும். இருப்பு கதவு நீ சொல்லுவதை செய்யும். அதற்கு பின்பதாக எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, எத்தனை கூட்டம் உனக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக பூட்டப்பட்டிருக்கிற கதவை திறக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வல்லமை உள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தானாய் செயல்படும். அர்த்தம் என்ன? அது உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். உன்னுடைய சொல்லுக்கு அது கீழ்ப்படியும்படிக்கு கர்த்தர் டிவைன் பவர் உனக்கு சாதகமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பேதுருவுக்கு யாருடைய சிபாரிசுக்கு அவன் லெட்டர் எழுதல. ஐயோ நான் செய்வது சரிதான், ஐயோ நான் செய்யறது தவறில்லை, அரசாங்கத்துக்கு விரோதமா எதுவும் பேசல என்று அவன் முன்மொழி பொழியில வழக்கு தொடக்கல, ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு உதவியாக அவனுக்குள்ளே இருந்ததான வாசம் பண்ணினதான அழைத்ததான தெரிந்து கொண்டதான தேவனுடைய வல்லமை அவன் கடந்து வரும் பொழுது இருப்பு கதவு அவனுக்கு கீழ்ப்படிந்து வழியை விட்டதை போல உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் எத்தனை வல்லமை புரிந்தவர்கள் உனக்கு விரோதமா இருப்பு கதவை போன்று தடையாயிருந்தாலும் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ வல்லமை அதை உனக்கு கீழ்ப்படிய பண்ண வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. No door can be closed against you. No door, no door, no door. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நீங்க இருக்கணும். இந்த விசுவாசத்தோடு நீங்க பிரயாணம் பண்ணணும். உன் சிந்தனைக்குள்ளேயே ஐயோ நான் ரொம்ப தடைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப தடையா இருக்கு, இவங்க உதவி செஞ்சிருந்தா என் வாழ்க்கையில இவ்வளவு உதவி வந்துருவேன். பெரியவங்களா இருக்கீங்களா? நீங்க யாராவது நீ அப்படி யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில இவங்க அப்போ நான் கேட்ட அந்த உதவியை செஞ்சிருந்தா இப்பொழுது என் பிள்ளைகளை நல்லா இருக்குமேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. உனக்கு உன்னுடைய தடைகளை தகர்த்து உனக்கென்று விரோதமாய் அடைக்கப்பட்ட இரும்பு கதவை திறக்கும்படிக்கு ஒரு டிவைன் பவரை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ரிலீஸ் பண்ணும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. No human hand need for you. நம்முடைய கண்கள் கர்த்தருடைய மனிதனுடைய கரத்தை நோக்கி இருப்பதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிக்காவிட்டால் வேறு ஒரு மனிதன் ரட்சிக்க முடியாது. கர்த்தர் உங்களை விடுவிக்காவிட்டால் வேறொரு மனிதன் உங்களை விடுவிக்க முடியாது. இந்த பரிசுத்த வேதாகம அறிமுகப்படுத்துகிற இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் எந்த மனிதனுடைய ஆசீர்வாதமும் விருதா. என் பெற்றோர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். என் கனவு எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஒரு நாளும் சொல்றது இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். என் மனைவி எப்பவுமே என்னை நண்பா நடத்தல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். பிள்ளைகள் வளர்ந்து பெரிதாகி என்னை மதிக்கிறதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The door will function on its own accord.
யாராவது தரங்க, இல்ல நீ சொல்லு, அது உனக்கு கீழ்ப்படியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாராவது உதவி செஞ்சா, யாராவது ஒத்துழைச்சா, எனக்கு ஒரு உதவி இருந்தா, இல்ல 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 இல்ல, உன் சொற்படி கேட்கிற கதவை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் அன்றி வேறு ஒன்றும் அல்ல. The doors will open for you on its own accord. உனக்கு திறக்கப்பட வேண்டிய கதவு தானாக திறக்கப்படும்படிக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை பரலோகத்திலிருந்து தமது பிள்ளைக்கு அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It will obey you. திறனா திறக்கும், திறந்துதான் ஆகணும். ஏன்னா உன் வாயின் வார்த்தையில கர்த்தர் வல்லமை வச்சிருக்கிறார். உன் வாயின் வார்த்தை விசுவாசம் உள்ள வார்த்தை. உன் வாயின் வார்த்தை பரிசுத்த வசனங்களினால புடமிட்ட வார்த்தை. உன் வாயின் வார்த்தைகள் யாவும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை. உன் வாயின் வார்த்தைகள் நீ சொல்படி பரலோகம் சேனை முழுவதும் கீழே இறங்கி உனக்காக காரியங்களை நடப்பிக்கிற அளவுக்கு அதிகாரம் உள்ள வார்த்தை உன்னுடைய வார்த்தை. உன்னுடைய வார்த்தையில சுகம் உண்டு, உன்னுடைய வார்த்தையில விடுதலை உண்டு, உன்னுடைய வார்த்தையில ரட்சிப்பு உண்டு, உன்னுடைய வார்த்தையில மேன்மை உண்டு, உன்னுடைய வார்த்தையில பாவ மன்னிப்பு உண்டு, உன்னுடைய வார்த்தையில எப்பொழுதும் ஆரோக்கியம் உண்டு. உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல் இருப்பு கதவு ஏமாத்திரம். உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசல் இருப்பு கதவு ஏமாத்திரம். It will obey you. அது உனக்கு கீழ்ப்படிய மாத்திரமல்ல, அது உனக்கு முழுவதுமாய் சமர்ப்பிக்கும். It will be subdued to you. ஸ்தோத்திரம். அது உனக்கு முழுவதுமாக அடிமைப்பட்டிருக்கும். இயேசு நாமத்தில் ஜெயம் கண்டு சுகம் கண்டவங்க இந்த உலகத்துல நாம் பாடணும் இல்லையா, லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ எல்லாம் என்னை சோதித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தின் பேரில் சுகம் கண்டவங்க இந்த உலகத்துல எந்த மருத்துவத்தை நம்பவே மாட்டாங்க. இயேசுவின் நாமத்தை வைத்து ஜெயத்தை கண்டவர்கள் வேற எந்த ஜெயத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு ராஜ்யம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய உதவியும் இல்லாமல், சிபாரிசு இல்லாமல் ஒரு ராஜ்யம் இன்றும் இந்த பூமியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சிலுவையினால் சம்பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். எத்தனை இருப்பு கதவுகள், எத்தனை சபைக்கு விரோதமாய் எழும்பின ராஜ்யங்கள். ஒரு ராஜா சொன்னான், ஒரு அரசன் சொன்னான், ஒரு ராஜா சொன்னான், இந்த வேத புஸ்தகத்தை ஒன்று கூட இந்த பூமியில இராதபடிக்கு ஸ்தோத்திரம் ஒரு தச்சன் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் அநேக மரங்கள் உள்ள காடுகளுக்குள்ள போறதை போல நான் கடந்து போகிறேன். ஒவ்வொரு மரத்தையாய் வெட்டி ஒரு தச்சன் சாய்ப்பதை போல இந்த பூமியில ஒரு பரிசுத்த வேதாகமம் இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று எந்த ராஜா சபதம் எடுத்தானோ அந்த அரண்மனையிலே இப்பொழுது உலகமெங்கு பரிசுத்த வேதாகமம் அச்சிடப்பட்டு பகுக்கப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது என்பது தேவன் செய்த அதிசயம். கர்த்தருடைய வசனத்தை எந்த ஒரு இருப்பு கதவும் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஒரு சாதாரண புஸ்தகம் தான். இது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே ஜீவனாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஜீவ வார்த்தை சுமந்து கொண்டிருக்கிற உனக்கு எந்த ஒரு இருப்பு கதவும் உனக்கு கீழ்ப்படியும், சொற்படி செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேகர் பயப்படுறாங்க, என் கதவு அடைக்கப்பட்டுருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? சத்தமா பேசுங்க, ஊழியம் செய்யுங்க, சபைக்கு காணிக்கலாம் கொடுங்க, ஊழியத்தை தாங்க. ஐயோ அப்படிலாம் பேசுனா எங்க கணவர் அப்படி சொல்லிடுவாரு, எங்க கோத்திரம் அப்படி சொல்லிடும், ஊர்காட்டில் சொல்லுவாங்க, ஐயோ எங்க வீட்டில் எங்க ஊரு எங்க சபை எங்க சமுதாயம் ஏத்துக்காது.
இப்படி ஏதாவது பயத்துல நீங்க இருக்கிறீங்களா? கதவு அடைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அநேகர் பயத்துல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அடைக்கப்பட்ட கதவு உங்களுக்கு உன் வார்த்தையின்படி செய்யும்படி உன் சொற்படி கேட்கும். அல்லேலூயா. நீங்க தான் உங்க குடும்பத்தை ஆளுகணும், ஆளுகை செய்யணும். ஒரு ஜெபிக்கிறவன் தான் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டம் தான் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். பிசாசு போராடுவான். கர்த்தருக்கு ஏதாவது எழும்பி பிரகாசி ஏதாவது செய்யணும்னு நீங்க உற்சாகப்படும் பொழுதுதான் உங்களுக்கு விரோதமா நிறைய பிரஷர் வரும், நிறைய தேவைகள் வரும். சபையில ஒரு தேவை வரும் பொழுது உங்க குடும்பத்துல நிறைய, இது யார் கொண்டு வருவா? சாத்தான் தான் கொண்டு வருவான். உங்களுக்கு நீங்க வெளிப்பட பண்ணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசலை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தும் பொழுதுதான் பிசாசு ஒரு பெரிய இருப்பு கதவை கொண்டு வந்து மூடுவான். வசனம் சொல்லுகிறது, அவைகள் உன் சொற்படி கேட்டு உனக்கு பாதைகளை உண்டு பண்ணி தரும். சத்தியத்துக்கு நில்லுங்க. வாசித்த சங்கீதத்தின்படி நீ இண்டிவிஜுவலா சொல்றது, நீ உத்தமனை நோக்கி சன்மார்க்கனை பார்த்து இரு, உன் முடிவு சமாதானமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் தி end point of my life. இந்த நம்பிக்கையெல்லாம் யார் தர்றா அப்படின்னா பிசாசு தான் கொடுக்குறான். இதோட முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கை, இதுதான் உன்னைய லாஸ்ட். கணவன் மறிச்சிட்டா அது இந்திய சமுதாயத்துல ஒண்ணு இருக்கு, மனசை தேத்திக்கோ, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, அவ்வளவுதான். சின்ன பிள்ளையா இருப்பா, கணவன் மறிச்சிட்டா உனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான். இது கலாச்சாரம், இது பேயினுடைய ஆலோசனை. சில ஜோர் உனக்கு அடைக்கப்பட்டதுனால சிலர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, மனசை தேத்திக்கோ. ஏதோ மனசை தேத்திட்டு கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழ்ந்து போறதற்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு சிலுவையில மரிக்கல, வாசல்களை திறக்கும்படிக்கே கர்த்தர் இந்த பூமியிலே உனக்காகவும் எனக்காகவும் வெளிப்பட்டார். வாசல் அடைக்கப்படாமல் இருக்குமா? இல்ல, அடைக்கப்படும். ஏன் அடைக்கப்படணும் அப்படின்னா, என் பிள்ளைக்காக ஒரு வல்லமையை வானத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு திறக்கும்படிக்கே உன்னுடைய வாசலை கர்த்தர் பிசாசு அடைக்கும்படிக்கு அனுமதி கொடுப்பார். உட்கார்ந்துடக்கூடாது, முழங்கால் போடு. படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், எந்த காலேஜ் வேணும், பின் பாயிண்ட் எந்த காலேஜ் வேணும், முட்டு போடு. சில பிள்ளைங்க பேரண்ட்ஸ் சொல்லி திட்டுறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நல்ல காலேஜில் உன்னால என்னை படிக்க வைக்க முடியல, என்னெல்லாம் எதுக்கு ஏன் பெத்த, என்னையெல்லாம் எதுக்கு, உன்னைய அப்பவே உன்னைய எரிக்கால் பானை கொடுத்து கொண்டிருக்கணும், உன்னையெல்லாம் என்னையெல்லாம் ஏக்கு பெத்த. அந்த வார்த்தை யூஸ் கூட, யாரும் பெக்கல, கர்த்தர் உன்னை உருவாக்குனாரு. அல்லேலூயா. எந்த காலேஜ் வேணும், முட்டு போடு. கவுன்சிலிங் போறியா, எந்த காலேஜ் செலக்ட் பண்ணு. அது அவர் உங்களுடைய பரம தகப்பன், அவர் உங்க அப்பா, நீ சொல்றதை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது ஆங்கில பாடத்துல நான் 73 மார்க், ஜஸ்ட் பாஸ். 70 எடுத்தா பாஸ், 73 மார்க். ஆங்கிலம்னா என்னன்னே தெரியாது, விசுவாசி ஒண்ணுமே தெரியாது. ஒரு குக்கிராமத்தில் நான் படித்தேன். ஆனா எனக்கு எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னார்னா, நீ இங்கிலீஷ்லாம் நீ படிச்சுன்னா இங்கிலீஷ்லாம் பிரசங்கம் பண்ணலாம், உலகமெல்லாம் ஊழித்து போகலாம் அப்படின்னு ஒரு ஆசையை வளர்த்து விட்டாங்க. என் கூட படிச்சவங்க நிறைய காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணாங்க, 3-4 காலேஜுக்கு அப்ளை பண்ணாங்க. காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டா தான் நம்ம அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. லேட் ஆச்சு. அப்ளிகேஷன் போட்டியான்னு பசங்கள்லாம் கேட்ட உடனே, போடணுமா தெரியாது, ஒருவேளை நம்ம 10th-லேருந்து 12th போகிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா சேர்த்துருவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். போடணும்னு சொன்ன உடனே பாளையங்கோட்டையில் சேவியர்ஸ் காலேஜில் தான் எனக்கு படிக்கணும். பாளையங்கோட்டையில் சேவியர்ஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத், ஒரு நல்ல கல்வி தரத்திலையும் ஒழுக்கத்திலையும் தெய்வீகத்திலும் பேர் போன ஒரு கல்லூரி. அந்த வட்டாரத்திலே சவுத்துலேயே சதன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லா சேவியர்ஸ்னா அவ்வளோ மதிப்பு. சரின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நான் போட்டேன். எதுக்கு? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எத்தனை மார்க்கை வச்சு? 73 மார்க்கை வச்சு.
வேற எந்த காலேஜுக்கும் போடலை. போட்டுட்டு வந்துட்டு முட்டு போட்டேன், உபவாசம் போட்டேன், ஜோம் பண்ணேன். ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் வழி கிடையாது. காலேஜில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் வழி கிடையாது. எந்த ஒரு வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜோம் பண்ணேன். ஒரு காலேஜ் தான் போட்டிருக்கிறேன், எனக்கு கட்டாயம் கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிரும். ஜோம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். எந்த காலேஜில் படிக்கணும்னு கேட்டனோ அதே காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்க முடியும் பண்ணினார். எய்டட் கோர்ஸ், கொஞ்சம் பணம் கட்டினா போதும், முடிச்சிடலாம். என் கூட படிச்சவங்க, நல்லா படிச்ச பசங்களாம் பெரிய பெரிய காலேஜில் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப செலவு பண்ணி படிச்சாங்க. செலவே இல்லாம கர்த்தர் என்ன படிக்கும்படி உதவி செய்தார். இன்டர்வியூ வருது, சேவியர்ஸ் காலேஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஹெச்ஓடி கேள்வி வைக்கிறார் இங்கிலீஷ்ல, ஒரு பதிலும் தெரியாது. ஏன்னா புரிஞ்சாதான் நான் சொல்றது. அப்புறம் தமிழ்ல பேசினார். தம்பி படிச்சிருவியா அப்படின்னார். இன்டர்வியூ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். படிச்சிருவோம் சார், அவ்வளவுதான் என்னுடைய இன்டர்வியூ. அவர் ஒரு நல்ல மனுஷன், ஹிந்து மேன், இப்படி பொட்டு வச்சிருப்பாரு. அவர் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். எப்படி எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிச்சோ என்று எனக்கு தெரியவே தெரியாது. என் கிளாஸ்ல உள்ள எல்லாரும் எழுச்சி கேட்பாங்க, இங்கிலீஷ்ல எத்தனை மார்க்கு, 12th இங்கிலீஷ்ல எத்தனை மார்க்கு? 170, 180, 190, 160, 65, 78. நான் எழும்பி சொல்லுவேன் 73 out of 200. ஒரு ப்ரொஃபஸர் கேட்டாரு, உனக்கு யார் உனக்கு அட்மிஷன் கொடுத்தா? நீ என்னையா சொல்றது? நான் நம்புற கர்த்தர்ல கொடுத்தாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் பெஞ்சு, குட்டி பையனா இருப்பேன், முதல் பெஞ்சில் மேல வா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எழுதுன்னு சொன்னாரு ஹெச்ஓடி. தைரியமா எழுத போயிட்டேன். இங்கிலீஷ்க்கு அப்புறம் லிட்டரேச்சருக்கு ஸ்பெல்லிங்கே தரல. எனக்கு நடந்த சம்பவம். எள்ளு போட்டேன், அதுக்கு மேலே ஸ்பெல்லிங்கே தரல. எல்லா ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவர் இறக்கி வந்து சொன்னாரு, தம்பி நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே சார். நீயாவது இங்கிலீஷ்னு எழுதிட்ட. எனக்கு ஒரு மாணவன் கிடைச்சான், உன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எழுத சொன்னேன். அவன் எழுத தெரில. சரிப்பா அம்மான்னு எழுதுப்பான்னு சொன்னேன், அவன் ஆமான்னு எழுதுனான். அவனையே நான் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து உற்சாகப்படுத்தி பாஸ் பண்ண வச்சுட்டேன். நீயும் படிச்சிடணும் சரியா? ஒரு வயசான ஆளு, ரிட்டையர்ல ஸ்டேஜில் இருக்கிறவர். சரி சார். அவர் எனக்கு நண்பனாக கர்த்தர் கொடுத்தார். சாப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து கிராமர் சொல்லி கொடுப்பாரு, அது சொல்லி கொடுப்பாரு. எல்லா காம்படிஷன், எலக்வேஷன் காம்படிஷனில் நீ பேரை போடுவார். பேசு போ, எதையாவது பேசு, ஒன்றும் தெரியாது, எதையாவது பேசு, ஒளரு. அப்படிதான் எதையாவது சொல்லி ஜான் செர்லோ கமான் அப்படின்னு சொல்லி ஏதோ என்னை உருவாக்கி விட்டுட்டார். எனக்கென்று ஒரு ஆளை கர்த்தர் அந்த இடத்துல நியமித்து வைத்தார். நான் விரும்பின காலேஜில் கொடுத்தார். பிஏ லிட்ரேச்சர் படிக்கும் பொழுது 3rd grade. ஆனால் எம்ஏ லிட்ரேச்சர் அங்கே தான் நான் படித்தேன். நான் அகாடமிக் அவார்டு ஹோல்டர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். பிரின்சிபலே கூப்பிட்டு சொன்னார், இந்த மாணவன் ஃபேர்வெல்ல நடக்கும்போது, டிபார்ட்மெண்ட் ஃபேர்வெல்ல நடக்கும்போது சொன்னார், இந்த மாணவன் எனக்கு தெரியும், காலேஜுக்குள்ளே வரும்பொழுது எப்படி வந்தானே, நீங்கள் டிபார்ட்மெண்ட் இவனை ஒரு நல்ல ஒரு மாணவனா நீங்கள் மாற்றினதற்கு நீங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்கின் பலன் சொல்லிட்டு ஃபேர்வெல் ஸ்பீச்சில் காலேஜ் பிரின்சிபலை பேசும்படிக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். நான் இதை ஏன் உனக்கு சொல்கிறேன்? அப்பாவை ஊற்று, பொருளாதாரத்தை ஊற்று, உன்னுடைய ஞானத்தை ஊற்று, எல்லாத்தையும் ஊற்று, முழங்கால நம்பு, இருப்பு கதவுகள் உனக்கு திறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முடியாது, உனக்கு இது தகுதியே கிடையாது என்கிற இடத்துல கர்த்தர் உனக்கென்று ஒரு வாசலை திறக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. What does the door mean? ஒரு டோர்னா என்ன? இங்க வாசிக்கிற இந்த பகுதியில் பேதுருவுக்கு அவனுக்கு இருந்ததான அந்த இருப்பு கதவினுடைய அர்த்தம் என்ன? 4 காரியங்களை அல்லது 4 காரியங்களை இந்த இருப்பு கதவு நமக்கு இந்த காலை வேளையிலே நினைப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்பர் 1, இம்ப்ரிசன்மெண்ட், லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட். லீகலாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சிறையிருப்பு. நம்பர் 2, லாக் அண்ட் கீ. அதனுடைய அர்த்தம் என்ன? அத்தாரிட்டி, நமக்கு மேலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதான வல்லமை அல்லது நம்மை ஆளுகிறதான ஒரு வல்லமை. நம்பர் 4, சோத்ரம். நம்பர் 3, பேரியர்ஸ், தடைகள். இருப்பு கதவுனா என்ன அர்த்தம்?
தடைகள் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். எதிர்பார்த்த நேரத்துல ஸ்தோத்திரம், நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில, எதிர்பாராத நபர் மூலமாய், எதிர்பாராத விதத்துல நமக்கு விரோதமாய் வந்து விழுகிறதான தடைகள். நம்பர் 4, ஸ்டோன் த்ரெஷ்ஹோல்டு, அல்லது அதனுடைய அர்த்தம் என்னென்ன, ஸ்ட்ராங் ஹோல்டு அல்லது ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ். இங்க அவனுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிறதான கதவுக்கு இந்த 4 காரியங்கள் அவனுக்கு பொருந்தும். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனுக்கு மேல ஒரு வல்லமை கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு பெரிய தடை ஊழியம் செய்வதற்கு, வெளியில போகாதபடிக்கு. மாத்திரமல்ல, அவனுக்கு விரோதமாய் இந்த டோர் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்தகார வல்லமைகள். சில நினைப்பாங்க படிச்சா கோத்ரூ பண்ணிடலாம். அந்தகார வல்லமைகள் உனக்கு ஒரு இருப்பு கதவா இருந்துச்சுன்னா எவ்வளவு படிச்சாலும் நீ கோத்ரூ பண்ண முடியாது. ஜெபமே அதற்கு வழி, முழங்காலே அதுக்கு வழி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமே அதற்கு வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 102:20 வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 102:20 வாசிங்க. 102:20 வாசிங்க. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. எஸ், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படிக்கு. அப்படின்னா சிறையிருப்புனா என்ன அர்த்தம், ஜெயில்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கட்டு. ஜெயில என்ன கேட்கும், ஜெயில என்ன கேட்கும், சிரிப்பு சத்தம் கேட்குமா, ஆடி பாடுற சத்தம் கேட்குமா? ஜெயில என்ன கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குமா? ஜெயில குரோனின் சத்தம் கேட்கும், முனங்கர சத்தம். ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா போய் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரி ஊழியத்திற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா போய் செய்யுங்க. ஊழியம் செய்யறதுக்காக கூப்பிடல, கர்த்தர் உன்னை எப்படி சுகபத்திரமாய் வச்சிருக்கிறாரு என்று சொல்லி உனக்கு அறியும்படிக்கு. ஒவ்வொரு செல்லா கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு கைதியினுடைய குமுறலின் சத்தம் தான் கேட்கும். சிலருடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட டோர் முனங்கள் சத்தத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. முனங்கள், வேதனை தாங்க முடியாத வேதனுடைய உச்சத்தினுடைய முனங்கள் சத்தத்தினால் உங்கள் டோர் அடைக்கப்பட்டு இருக்குதா? சிலருடைய டோர் எப்படி இருக்குது, அவங்களுடைய கதவு மூடப்பட்டதுக்கு சொன்னால் அவர்களுக்கு மிகவும் முனக்கத்தை, வேதனையினால் உண்டாகிற முனக்கம். கர்த்தர் அந்த முனக்கத்தை யாருடைய உதவியும் இல்லாமல் தானாக உனக்கு சொற்படி கேட்டு உனக்கு வழி திறக்கும்படிக்கு இந்த தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகும் 1:13 எடுத்து வாசிக்கும் பொழுது, நாகும் 1:13 அது ஒரு யோக். வாசிங்க. நுகம். இப்போதாவது கைதிகளை கொஞ்சம் டீசெண்டா ஹேண்டில் பண்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதை கண்காணிக்கிறதுக்கு. ஆனா ஆதி நாட்கள்ல ஒரு கைதி அப்படின்னா முதல்ல இங்க நமக்கு விலங்கு போடுற மாதிரி அவனுக்கு ஒரு நுகத்தை போடுவான். சமீபத்தில் ஸ்தோத்திரம் இமயமலையில ஒரு சாமியார் நிர்வாணமாக உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரிய இரும்பு ஒரு வளையத்தை கழுத்துல மாட்டி படுக்க கூடாது, உட்கார்ந்து தான் தியானம் பண்ணணும்னு சொல்லி பல வருடமாக உட்கார்ந்து கொண்டே இருந்து தியானம் பண்றாராம். யோக், நுகம். பிசாசு எப்படி நுகப்படுத்தி வச்சிருக்கான் பாரு. பல வருடம், எனக்கு ஞாபகம் சரியா இருக்கும் என்று சொன்னால் 18 வருடம். யோசித்து பாருங்க, இந்த மனுஷன் படுத்ததே கிடையாதான், உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு வளையத்தை, ஒரு நுகத்தை கழுத்துல தானே மாட்டி வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா முக்தி அடையணும்.
எத்தனை பேரை ரட்சிப்பை பெறுவதற்கும், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கும், அபிஷேகம் பெறுவதற்கும், நீ ஒரு தேவனுடைய சபையில பங்கு பெறுவதற்கும் அப்படிப்பட்ட தியாகத்தை கத்த உன்னிடத்துல கேட்டாரு. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், எல்லாமே முடிந்தது என்று நமக்காய் சகலத்தையும் செய்து முடித்த நமது ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசித்தால் போதும். யோக், கைதினா யோக். சில கைதிகளுக்கு தூங்க கூட விடக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட கொடுமை சித்திரவதை பண்ணுங்க அந்த நாட்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறக்க வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி நான் இதை சொல்லி நான் ஜெபிக்கிறது உண்டு. பாரம்பரியமாக கடந்து போகிற வியாதி, டாக்டர் சொல்லுவாங்க அப்பாவுக்கு இருக்கா அம்மாவுக்கு இருக்கா, அவன் என்ன சொல்லுவான், உனக்கும் இது கேட்கறதுக்கு 500 ரூபா ஃபீஸா, உபவாச கூட்டத்துக்கு நான் வாங்க, நான் சொல்றேன் உபவாச கூட்டத்துக்கு நீங்க வாங்க, மரபு சார்ந்த வியாதியும் கத்தர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். நீ பேசணும். சுகர், ஐ டிக்ரி அண்ட் டிக்ளேர் அகைன்ஸ்ட் தி பவர் ஆஃப் டயபெட்டிக்ஸ். நான் அதை கேன்சல் பண்றேன். எனக்குள்ள நீ இருக்கக்கூடாது, எனக்குள்ள நீ கிரியை செய்யக்கூடாது. பிரஷரா நீங்க பேசுங்க. உன்னுடைய கதவு, இருப்பு கதவுக்கு விரோதமாய் நீங்க பேசுங்க, அது தானாக உனக்கு செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 God sent me to proclaim release to the captive. அடிமைப்பட்டவர்களையும் கட்டுண்டவர்களையும் விடுவிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன மேல் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என்ன செய்ய போகிறேன், கட்டுண்டவர்களை நான் விடுவிக்க போகிறேன். Praise be to God. Anything that is legally stopped will be open in Jesus name. லீகலா நான் உங்களுக்கு சொல்றேன், லீகல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நியாயப்படி நீங்கள் சிறையிருப்பில் மாற்றிருந்தாலோ, நியாயப்படி உங்களுக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலோ, இயேசுங்கிற வல்லமையின் நாமத்திலே எல்லாம் தானாக உனக்கு திறக்கப்படுவதாக. Praise the Lord. It will act on its own accord. இதுதான் அற்புதம். எத்தனை பேர் தேவனுடைய அற்புதத்தை நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க அப்படித்தான் ஜீவிக்கணும், அப்படித்தான் வாசம் பண்ணணும், நீங்க அப்படித்தான் பிரயாசம் பண்ணணும். மலையில நாட்கள்ல மலைக்காக ஜெபம் பண்ற கூட்டம் தான் நம்முடைய கூட்டம். வனாந்தரத்துல கண்மலைக்காக நீரூற்றுக்காக ஜெபிக்கிற கூட்டம் தான் நம்ம கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுவோம். சங்கீதம் 69:33 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 69:33 வாசிக்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 69:33. எளியவன் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை ஒருபோதும் புறக்கணியார். தம்முடையவர்களுக்கு விரோதமாக ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அவர்களை விடுவிக்கும்படிக்கு முதல் காவலில் இருந்தால் என்ன, இரண்டாம் காவலில் இருந்தா என்ன, மூன்றாம் காவலில் இருந்தா என்ன, எத்தனை காவலினாலும் சத்துரு உங்களை சிறையிருப்பிலே அடிமைத்தனத்திலே வைத்திருந்தாலும் உன்னுடைய சொற்படி கேட்கும்படிக்கு ஒரு வல்லமையை அனுப்ப இவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை சில வியாதியில போய் செக்கப் போனோம்னா மல்டிபிள் சிக்னஸ், நிறைய வியாதி இருக்கும். காய்ச்சல் இருக்கும், அது இருக்கும், டயரியா இருக்கும், மஞ்சக்காமலை, எத்தனை சிறையிருப்பு. ஒருத்தர் நான் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு கேட்டா லிஸ்டே சொல்றாங்க. ஒரு வயதானவங்க, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு, இதெல்லாம் இருக்கு. மல்டிபிள் கேப்டிவிட்டி. இயேசுங்கிற ஒரே ஒரு நாமத்துல முழுவதையும் சுகமாக்க வல்லமல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக லாக் அண்ட் கீ. டோர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சாவியினால பூட்டப்பட்டிருக்கிறது. சாவி ஒருவன் வைத்திருக்கிறான். நீங்க எங்கேயாவது அமட்டிருப்பீங்க, எங்கேயாவது மாற்றிருப்பீங்க. சொல்லுவாங்க, உன் குடிமையே என் கையில தான்
இருக்கு, பார்த்துக்கோ. கீ சாத்தான் வச்சிருப்பான். அத்தாரிட்டி உங்களை ஃபங்க்ஷன் பண்ணுவான், உங்களை நடத்துவான், உங்க வசத்துக்கு அவன் இழுப்பான். ஆவிக்குரிய ரீதியில பார்க்கணும். இந்த உலகத்துல நிறைய கதைகள் இருக்கு. நிறைய வாலிப பிள்ளைங்க தங்க வாழ்க்கையை கெடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வாட்ஸ்அப்ல அனுப்பின ஒரு மெசேஜ். கவனமா இருந்துக்கோங்க. விசுவாசியா இருந்தாலும் சரி, விச ஊசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் வச்சு அவனை ஆளுகை செய்து, ஒரு பையன் ஒரு பொண்ணை ஆளுகை செய்து வசீகப்படுத்தி வாழ்க்கையை நாசமாக்கி குடும்பமே சமுதாயத்தில் தலை தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு பிசாசு பண்ணுகிற அளவுக்கு வல்லமைகள், அதிகாரங்கள் இந்த பூமியில இருக்கிறது. அப்படிப்பட்ட இருப்பு கதவையும் கர்த்தர் உனக்காய் திறக்க பண்ணும்படிக்கு உனக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do not entertain any conversation unnecessarily. வாலிப பிள்ளைகளாம் சொல்றேன், தேவையில்லாம எந்த ஒரு மெசேஜுக்கும் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. இப்பமெல்லாம் வார்த்தை அடிக்கிறது கிடையாது. ஸ்மைல் இமோஜிஸ். புரியுதா நான் பேசுறது? கார்ட்டூன் படங்கள் வைத்தே தன்னுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திக்கிறது, சிரிக்கிற மாதிரி அனுப்புறது. நீ ஏன் பல்ல காட்டுற படத்துல? இங்க இருந்து கையை காமிக்கிறது. நிறைய பேருக்கு புரியல, நல்லது, சந்தோஷம், பரலோகம் போய் சேருங்க, விடுங்க. நீ புரிய வேண்டாம் உனக்கு. ஹாய் பாய் ஹவ் ஆர் யூ அனுப்ப மாட்டாங்க. இங்க இருந்து நைட்ல ஒரு கையை காமி, ஹாய், முடிஞ்சிச்சு உங்க கதை. அத்தாரிட்டி ஓவர் யூ. வேலை சில ஸ்தலத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக்கை வந்து உங்களோட மேனேஜர் பார்த்து வச்சுட்டு அதை வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அத்தாரிட்டி சில நேரங்களில் உங்களுடைய அது உங்களுக்கு கதவா இருக்கலாம். கர்த்தரை நம்பு, அவரை சார்ந்துரு. நீ எங்க மாட்டினாலும் சரி, நீ எங்க குழியில இருந்தாலும் சரி, பிசாசு உனக்கு விரோதமாய் எவ்வளோ உயரமான கதவை உனக்கு விரோதமாய் அவன் ஏற்படுத்தினாலும் சரி, பேதுருவை விடுவித்த கர்த்தர் உன்னையும் விடுவிப்பார். அவ்வளவுதான். என்ன செய்ய, என் வாழ்க்கையே அவ்வளவுதான். ஒரு சின்ன மீம் பார்த்தேன், நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதை பாஸ்டர் என்ன பாஸ்டர் பிரசங்க நேரத்தில் இதெல்லாம் சொல்றீங்க சொல்லாதீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு பிள்ளைய பின்னாடி ஒரு பையன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறான். இது வந்து ஸ்கூல் லைஃப். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 years அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி காமிக்குது. என்னன்னா, அந்த பிள்ளை கிளவியாகி பெரிய சம்பட்டியை வச்சு கல்லு உடைக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்கிறான். ஸ்கூல் டேஸ்ல நீ எப்படி இருந்த, இப்ப நீ என்ன செய்ய போற? இதெல்லாம் வந்து பணம் கிடையாது, உத்தியோகம் கிடையாது. உன் வாழ்க்கையை மாற்றுறது கிறிஸ்துவ ஜீவியம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். தேவனுக்காக வைராக்கும் பாராட்டுற பாத்தியா, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அநேக பணக்காரர்களும் படித்தவர்களும் அரசியல்வாதிகளும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களும் தான் நிறைய பாவத்துல அவங்க விழுந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அத்தாரிட்டி ஓவர் யூ வில் ஓபன் ஃபார் யூ. அதனால பயப்படக்கூடாது. இயேசு நாமம் உனக்கு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, மனம் திரும்பு, ஒப்புரவாக விடுதலை பெற்றுக்கொள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29:2 வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 29:2, ஸ்தோத்திரம். நீதிமொழி 22, துன்மார்க்கன் ஆளும் போதோ தவிப்பார்கள். துன்மார்க்கரை சிலருடைய வாழ்க்கையை ஆண்டுகிட்டு இருப்பான். நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேனே, துன்மார்க்கம் உங்களை ஆளுவான். துன்மார்க்க குணம் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கும், பாவ குணங்கள் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கும், அல்லது அநீதி செய்கிறவங்க உங்களை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி இராது, கலக்கம் உண்டாயிருக்கும். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பிசாசு உண்டு பண்ணிடுறதான ஒரு இரும்பு கதவு.
கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற துன்மார்க்கமான இரும்பு கதவை திறக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக சீக்கிரமாய் கடந்து போம், பேரியர்ஸ், தடைகள். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 8:20. எரேமியா 8:20. வாசிங்க. சென்றது போதும், அறுப்பு காலம் சென்றது, நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு போயிடுச்சு, நல்ல வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு, என் வயது கடந்து போயிடுச்சு, என் பலம்லாம் போயிடுச்சு. ஃபீலிங் ஆஃப் கில்ட்டி, ஃபீலிங் சாரி அபவுட் யுவர் செல்ஃப், பழைய காரியங்களை நினைத்து கொண்டே வாழுகிறது சிலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருப்பு கதவாகவே இருக்கிறது. கர்த்தர் அதை இன்னைக்கு உடைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10th அதிகமா மார்க் எடுக்கலையே கவலையிலேயே 12th விட்டுருவாங்க. மார்க் வந்துச்சா அதை அப்படியே மூட்டை கட்டி ஓரமா என்ன செஞ்சிரு, முழங்கால் போட்டு அடுத்த கதவு எப்போ ஆண்டவரை ஓப்பன் பண்ண போறீங்கன்னு ஜெபம் பண்ண ஆரம்பி. 12th மார்க் வந்துருச்சா அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சயின்ஸில் அந்த டெஸ்ட்டில் அன்னைக்கு, அந்த பெஞ்சில் அன்னைக்கு, அந்த பக்கமாக உக்காந்து எழுதும் பொழுது இந்த மார்க்கு நான் இது சரின்னு போட்டு நான் இதே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பேரியர்ஸ், உன் வாழ்க்கையில் அது பேரியர்ஸ். அந்த வேலையில் இருந்தால் நல்லா இருந்திருப்பேனே, அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சிருந்தா நல்லா இருக்காமே, இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு பிசாசு வைத்திருக்கிற இருப்பு கதவு. தூக்கி போட முடியலையா? இப்போ ஜோமன போறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கி போட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. past barriers which is holding from being exposed to society, exposed to the society, the world. உலகத்துல கர்த்தர் உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு, விளக்கா வச்சிருக்கிறாரு. அதை உன்னை வெளிப்படுத்த விடாதபடிக்கு உன்னை தடை பண்ணுகிறது உன்னுடைய பழைய வாழ்க்கை, குற்ற மனசாட்சி. இது எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி தகர்த்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை உண்டு பண்ணி தருவார். உலகத்துல உனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லவே இல்லை. சாராவை கொண்டு போய் இன்னைக்கு மெடிக்கல் செக்கப் அனுப்பணும்னா எந்த டாக்டராவது உனக்கு குழந்தை ஆகும்னு சொல்லுவானா? ஹலோ ஹலோ, ஸ்தோத்திரம். என் மேல கோச்சிக்காதீங்க, டாக்டர்லாம் திட்டுறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஆளே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க சர்ச்சிலேயே. நல்லது, அதெல்லாம் தேவை, மருத்துவ ஆலோசனைகள் நமக்கு தேவை, நல்லது. ஆனா அது தெய்வ வாக்கு, வசனம்தான் தெய்வ வாக்கு. பிழைப்பாய், ஆம் பிழைப்பாய்ன்னு சொன்னா எந்த மெடிக்கல் டயக்னோஸ்டிக்கும் ஒன்றும் உதவி செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சாரால கொண்டு போய் மெடிக்கல் ஆண்டவர் ஆபிரகாம், யோசித்து பாருங்க. ஆபிரகாம் இன் 2024 வாக்குத்தத்தம் வருகிறது, உன்னை பெரிய ஜாதியா மாக்குவேன். நம்மால் முதல்ல என்ன செய்வான்? முதல்ல ஹைடெக் போய் செக்அப் அனுப்புவோம். நம்ம பொண்டாட்டிய கேட்பாங்க, 100 வயசாயிடுச்சு நாப்பா கூட்டு வந்திருக்க. இல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு வேலை ஆகுமா இல்லையான்னு செக்அப் பண்ணி சொல்லுங்க. நல்ல காலம் ஆபிரகாம் இப்போ பிறக்கல, இனி அது நிறைவேற. அப்படித்தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப், உற்று. இதெல்லாம் பாஸ்ட். இது உன்னுடைய இருப்பு கதவு. இது தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. அதை இயேசு நாமத்தை காலையில் மிதிச்சு ஜெயத்தை எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை உண்டு பண்ணுவா. மத்தேயு 9:2 வாசிக்கும், வேகமா வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். படுக்கையிலே கிடந்த ஒரு திருமணக்காரனை நோக்கி கண்டு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உங்க இருதயங்கள் பொல்லாதவைகளை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பாஸ்ட் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க?
எளிது பாவங்களை அல்லது பாஸ்டை மன்னிப்பதற்கு இந்த மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி எழுந்து படுத்து எடுக்கிட்டு ஓடிப்போ. இவனை திமிர்வாதக்காரன் என்ன தெரியுமா? முடக்குவாதம். இவனை முடக்கினது என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய பாஸ்ட், அவனுடைய பழைய பாவத்தினால் வந்த வினை. அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது எனக்கு கிடைச்சதுதான், நான் சரிதான், நான் இருக்கிறது கிடக்கிறது சரிதான், நான் வயசாயிருச்சு 80 வயசாயிருச்சு, நான் இனி தவண்டு நடந்து சீக்கிரம் போய் சேரு சரிதான். வியாதி வந்துருச்சு, கேன்சர் டயக்னோசிஸ்ல வந்துருச்சு, கேன்சர் ஆக சாகிறது சரிதான். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமா தூக்கி போடு. உன்னுடைய பாஸ்ட்ல இருந்து விடுவிக்க, உன்னுடைய பாஸ்டினால கடந்த காலத்தினாலே உனக்கு உண்டான இருப்பு கதவை திறக்கும்படிக்கு இந்த மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. டாக்டர் நம்பாத, இந்த மனுஷகுமாரனை நம்பு, தேவகுமாரனை நம்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 16வது வசனம். கோடி துண்டை பழைய இணைக்க மாட்டான். 17வது வசனம். புது திராட்சரசத்தை நிறைய பேரு உங்க பாஸ்டையும் கர்த்தர் இப்போ உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தையும் இணைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. வாக்கு தத்தம் உங்களுக்கு வருது, வசனம் உங்களுக்கு பேசுறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரிட்ட பேசியிருந்தேன் ஊர்ல, உங்களுக்கு கொடுத்து கேள்விப்பட்டேன். பல காரணமா கர்த்தரை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இருக்காங்க, இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு. ஆனாலும் ஒரு விமோசனம் இல்லை, ஒரே கஷ்டம் வறுமை. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்து சோர்ந்து போயிட்டாங்க. தசமமாக கொடுத்தாலும் நான் ரொம்ப தரித்திரத்தை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வேதனை முச்சத்தில் அவங்க இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் ஃபோன் போட்டு, சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர் அப்படின்னு ஆறுதல் படுத்தும் போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஆமா பாஸ்டர், நான் எப்போலாம் சோர்ந்து போறனோ அப்பமெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை வருது, இருப்பு கதவை மாத்துறதுக்கு வார்த்தை வருது. வரும்போதெல்லாம் நீ என்ன செய்யற? பழைய துணியில கொண்டு போய் சேர்க்கிற. கோடி துண்டை கர்த்தர் அனுப்பும் பொழுது பழைய வஸ்திரத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க இருந்த விட்டு போன பழைய வேலையை குறித்து நீங்க நினைச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புதிய திராட்சரசத்தினால் உன்னை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உன்னை ஊற்றி உன்னை மகிழ்விக்க கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஊழியம் செய்ய வரும் பொழுது நீ கொண்டு வர்றதெல்லாம் என்னது? பழைய பாத்திரம். ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்க ஆயத்தமா வந்தீங்கன்னா பழைய பாத்திரத்தெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி நேற்று ராத்திரி சனிக்கிழமை தேவரோட சமூகத்துல காத்திருந்துங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே ஊற்றுகிற இந்த புது திராட்சரசம் உங்களுக்கு அது ஜீவனா இருக்கும், பலனா இருக்கும், ஆதாயமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், விடுதலை உள்ளதா இருக்கும். எழுப்பி வெளியே போகும் பொழுது எத்தனை கடை இருந்தா என்ன, எத்தனை ஆயிரங்கள் எனக்கு விரோதமா இருந்தா கடாக்களை போல கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அநேகர் உலகத்தில் பயத்தினாலே செத்து கொண்டிருக்கிறார்கள். பயம் பிசாசு பூலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வியாதி, எந்த மருந்து சுகமாக்க முடியாது. இந்த நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படிக்கு அவர் இந்த பூலோகத்தின் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்ட் கதவு, கர்த்தர் அதை இந்த நாளில் உடைப்பாராக. 4வதாக ஸ்டோன் த்ரெஷ்ஹோல்டு, நிலக்கால். இந்த காலத்துல நிலக்கால்ல வுட்ல செய்யறாங்க, பழைய காலத்துல செய்வது உண்டு. ஆனா அதற்கு முன்பதாக அந்த நிலைக்கால் த்ரெஷ்ஹோல்ட எதுல செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோன், வல்லமையான பாறையில செஞ்சிருப்பாங்க. பேதுரு வெளியில வரும் பொழுது அவனுக்கு செவி கொடுத்தது கதவு மட்டும் கிடையாது, கதவு இணைக்கப்பட்டிருக்கிறதான
கல்லால் செய்யப்பட்ட நிலைக்காலும் அவனுக்கு சொல்படி செய்யும்படி கர்த்தர் கீழ்ப்படியும்படி பண்ணினார். ஸ்ட்ராங் ஹோல்டு. இது என்ன குறிக்கும்? ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ், அந்தகார வல்லமைகள். நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரியவைகளை நீங்க சிந்திப்பீங்க அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களா இருந்தீங்கன்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா சிந்திப்பீங்க. ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா அவன் அப்படின்னு அருவாளை தூக்க கூடாது. உட்காந்து எங்க பிசாசு வந்தான்னு நீங்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆவியான உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. மாம்சத்தில் யோசிக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும், எல்லா பிரச்சனைக்கும் சாத்தானுக்கு பங்கு உண்டு நம்புறீங்களா? தூங்குறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையே, நான் ஒருத்தன் தான் தூக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் பிசாசுக்கு பங்கு உண்டுன்னு நம்புறீங்களா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நம்பல என்ன சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆனாலும் பரவாயில்ல, உட்காருங்க, பேசுவோம். நாம் சந்திக்கிற எல்லா சோதனைக்கும் பிசாசுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நீங்க முழு நீங்க சோதனையும் பிரச்சனையை சந்திக்கும் போது உனக்கு முதல் எதிராளி யாருதான்? சாத்தான் சொல்றதுக்கே சிலருக்கு பயம். ஏன் பாஸ்டர் ஆளை விடுங்க, அவனை பேர சொல்லி பிடிச்சு இழுத்து வீதியில் போறவனை ஏன் வீட்டுக்கு இழுத்து, அது ஏன் துன்பம், ஆளை விடுங்க. சாத்தான் சில சொல்றதே கிடையாது. அந்த அவன்தான். என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனை? அந்த அவன்தான் பாஸ்டர், அவன்தான். பயம். பிசாசு சொல்றதுக்கு பயம். அல்லேலூயா. ஐயோ சொல்லாதீங்க, அந்த போறான். எல்லா பிரச்சனைக்கும் யாருதான் காரணம்? சாத்தான் தான் காரணம். அல்லேலூயா. அவனை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். மனுஷனோட போராடாத, நியாயப்படி பேசுங்க. மீதி முழங்கால உன்னால முடியாது எதுவுமே கிடையாது. சகலவற்றையும் உன்னுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வல்லமைகள் உண்டு. உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பு கதவாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:53 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 22:53 வாசிங்க. இதுவோ இது உங்களுடைய வேலை, இது அந்தகாரத்தின் அதிகாரம். ஆகையால் இந்த அதிகாரத்தினுடைய வல்லமை மேலே இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை பிடிக்க முடிஞ்சது, அவரை அடிக்க முடிந்தது, அவமானப்படுத்த முடிந்தது, வீதிகளிலே சிலுவையை கொண்டு நடத்த முடிந்தது. ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம், கொல்கதா மலை வரைக்கும் கொண்டு போய் அவரை சிலுவையில் அடிக்க முடிந்தது. ஏன்? இது அந்தகாரத்தினுடைய வேலையின் அதிகாரம். அவரை சிறையில் அடிக்க முடிந்தது. அடைக்க முடியுமா? இயேசு சிறையில் அடைக்க முடியுமா? முடியாதா? ஒரு நேரத்துல அவரை ஸ்தோத்திர செங்குத்தான மலையில தள்ளி போட அவரை கொலை செய்ய வகை தரும் பொழுது அவரிடத்தில் காணாமல் போனான் வசனம் இருக்கு. வசனம் என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? டிரான்ஸ்லேஷன் எடுத்து தெரியுமா? டிஸப்பியர்டு. திடீர்னு காணாம போயிட்டாரு. அவராக்கும் இவரு. ஹல்லேலூயா. திடீர்னு காணாம, கூட்டத்தில் இருந்தாலும் திடீர்னு காணாம போயிடுவார். அவரை சிறுவையில் அடைக்க முடியுமா? சிறைச்சாலையில போட முடியுமா? அந்தகாரத்தின் வல்லமை அங்கு இருந்ததுனால, வேலையா இருக்கிறதுனால கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் அடிக்க முடிந்தது, சிலுவையில் அடிக்க முடிந்தது, கல்லறையில் அவரை அடைச்சு வைக்க முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. முடியும். உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகம் வைக்க முடியும். அந்தகாரத்துக்கு வல்லமை இருக்கு. உன்னை விட வல்லமை உள்ளவன் சாத்தான். இதையாவது நம்புறீங்களா? வசனம் சொல்கிறது அவன் ஆதி முதலாய் இருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனுக்கு பிசாசுக்கு ஒன்னையும் தெரியும், ஆதாமையும் தெரியும், ஒன்னையும் தெரியும், ஏவாளையும் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு விரோதமாக நம்முடைய கதவுகளை அடைக்கும்படிக்கு, பாதைகளை அடைக்கும்படிக்கு அந்தகார வல்லமைகள் இருக்கிறது.
யோவான் 10:9 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், நானே வாசல். அந்த வாசல் சொல்லப்படும் பொழுது பொதுவாக என்ன ஞாபகத்துக்கு வரும்? மரத்தினால் உண்டான கதவு, இரும்பு ஆணிகளினால கொக்கிகள் செய்யப்பட்ட ஒன்று. நான் உங்களுக்கு சொன்னபடி ஸ்தோத்திரம், கற்களினால் உண்டு பண்ண அந்த ஃப்ரேம்ல அடைக்கப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்துவ அப்படித்தான் அவர் சிலுவை மரத்துல அவரை தொங்க வைத்தார்கள், ஆணியை கொண்டு அடித்தார்கள், மண்ணில் இல்லாமல் கொல்கதாய் என்கிற ஒரு கண்மலையில அவரை நிலைநாட்டினார்கள். ஏனென்றால் இது அந்தகாரத்தின் வேலையாய் இருந்தது. ஆனால் அந்தகாரத்தின் வேலை முடிந்து தேவனுடைய குமாரனுடைய வேலை வந்த பொழுது சிலுவையை முழுவதையும் பேத்தெடுத்து மரணத்தை ஜெயித்து மரித்தேன், ஆனாலும் சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன் என்று கல்லறையிலிருந்து ஜெயித்தவராய் அவர் வெற்றி சிறந்த தேவன். உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட அந்த கதவு மரத்தினால் ஆனால் என்ன, இரும்பினால் ஆனால் என்ன, கற்களினால் ஆனால் என்ன, மனிதர்களால் ஆனால் என்ன, சோத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களினால் ஆனால் என்ன, உலகத்தின் மேல் இருக்கிற எல்லா வல்லங்களும் மேலான வல்லமையான வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளினால் ஆனால் என்ன, இதோ சகல கதவுகளையும் திறக்கிற வல்லமை உள்ளவர் நமக்குள்ளே வாசம் பண்ண இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இந்த வாசல் எனக்கு எப்ப திறக்கும், இந்த வாசல் இருப்பு கதவு எனக்கு எப்ப திறக்கும், இந்த பாதையை கர்த்தாவே எனக்கு எப்பொழுது நீங்க எனக்கு உண்டு பண்ணுவீங்க நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே தேவன் உனக்கென்று குறித்த நாளிலே உன்னுடைய வாசல் திறக்கப்படும். 7ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, கர்த்தருடைய ஒளி உன்மேல் எப்பொழுது பிரகாசிக்கிறதோ அப்பொழுது உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிறதான இருப்பு கதவு உனக்கு திறக்கும். 8ஆவது வசனம், உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டபடி எப்பொழுது கர்த்தருடைய சுவிசேஷ வேலைக்கு உன்னுடைய பாதத்தை நீ துரிதப்படுத்துறியோ, சுவிசேஷத்திற்கு நீ வாழ்க்கை ஒப்பணிக்கிறியோ, அப்பொழுது உன்னுடைய இருப்பு கதவுகள் திறக்கும். 9ஆவது வசனம், தரிசனம் காண்கிறதாக நினைத்தன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எப்பொழுது ஒரு தரிசனம் காண்கிறவரை இந்த பூமியில வாழுகிறியோ அப்பொழுது அந்த இருப்பு கதவு உனக்கு திறக்கும். எப்பொழுது உன்னுடைய தரிசனத்தில் நீ வாழுகிறியோ, தரிசனத்திற்காக காத்திருக்கிறியோ, தரிசனத்தோடு வாழுகிறியோ, உமன் ஆஃப் ஸ்தோத்திரம் மேன் ஆஃப் விஷனா இருக்கிறியோ, உமன் ஆஃப் விஷனா இருக்கிறியோ, அப்பொழுது இந்த இருப்பு கதவு உனக்கு திறக்கும். 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இவைகளெல்லாம் நீ நடப்பிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் சம்பிக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய நேரத்தில் 10ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபமுடுவோமா? தானாய் திறக்கப்படும்படிக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஒளி உன்னிடத்தில் வீசும்படிக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாசலை திறக்கும்படிக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு நீ எழும்பி பிரகாசிக்க நீ ஒன்று தன்னை ஒப்பு கொடுக்கிறியோ அப்போதெல்லாம் உனக்காய் கதவை தானாய் திறக்கும்படி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம், எல்லாம் ஒரு நிமிடம், எல்லாம் கண்களை மூடி ஷபா ரகாந்த ராத ராத்திரதி நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு விரோதமாய் இருக்கிற இந்த இருப்பு கதவை கர்த்தருடைய நாமத்திலே நான் திறக்கப்படுவதாக என்று கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். உரிமையோடு ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. பிரைஸ் சொல்ல சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு ஜெபிங்க, விடுதலையோடு ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமாக எந்த கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பொருளாதார காரியமாக இருந்தாலும் சரி, பிசினஸ் காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, சரீரத்தினுடைய காரியங்களமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான எல்லாம் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகளை ஜெபிங்க, சிறு பிள்ளைகளை ஜெபிங்க, சிறு பிள்ளைகளை ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வாயை திறந்து, எல்லா வாய்களை திறந்து ஷபா ரக்கான் தரா 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 திரு தினமா திறக்கப்படுவதாக. எப்பத்தா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, உன் வார்த்தையில வல்லமை இருக்கு. பேதுருடைய வார்த்தையில வல்லமை வைத்த கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையிலே உன்னுடைய வாயின் வார்த்தையிலே ஒரு வல்லமையை புறப்பட பண்ணுவாராக. பெற்றுக்கொள்,
பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பேசு பேசு, விசுவாச வார்த்தையை பேசுங்க. ஓ ரபா கந்தரா தரா தினமா வாக்குத்தத்த வார்த்தையை பேசுங்க. திறக்கப்படுவதாக சொல்லு. கற்பத்தை பார்த்து பேசு. திறக்கப்படுவதாக. பரகதரா தர மனக்கந்தரா திகதகதனா மரக்கந்தரா தர தினமா ரிகதகதனை மரக்கந்தரே தெரி தினமா ரெக்கந்தரா தர தினமா. ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க. ஓ ரபா ஷக்கந்தா ரா தெரதே. ஓ மை துதிக்கிறோம். அது உனக்கு விரோதமாய் ஒரு அதிகாரங்களாய் இருந்தா என்ன, ஒரு அரசாங்க அதிகாரமாய் இருந்தா என்ன, உனக்கு விரோதமாய் இடப்பட்ட அரசு ஆணையா இருந்தா என்ன, இதோ மனுஷகுமாரனா திறக்கப்படுகிற ஒரு வானத்தின் வல்லமை, ஒரு வானத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி கொண்டிருக்கிறது. பிசினஸ்ல இறங்கி கொண்டிருக்கிறது. மாரகதரா தரமனகதரா தினமா ரிபரகத. எல்லாரும் வாயை திறந்து ஜோமனு. பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளை ஜோமனு ஜோமனு. சோத்திரமனு 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 சோத்திரமனு. ஆமென் ஆமென் ஆமென். அன்னை பாஷையில பேசுங்க, அன்னை பாஷையில பேசுங்க. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். வாயை திறங்க, வாயை திறங்க. வாலிப பிள்ளைகள் வாயை திறங்க, இன்னும் வாயை திறக்கணும். எல்லாரும் வாயை திறங்க. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ ஜெபிக்கணும். பிள்ளைகளே நீ ஜெபி. உன் பெற்றோர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வளர விடாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்திருக்கிற இருப்பு கதவை இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல திறக்கொண்டு போவையாக, திறப்புண்டு போவையாக. அந்தகாரத்தின் வேலை இயேசு கிறிஸ்துவை சிறையிருப்பில் வைத்தது. ஆனால் கர்த்தருடைய வேலை வந்த பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக திறந்ததை போல இந்த வேலையிலே திறக்கப்படுவதாக. எல்லாம் ஜெபிங்க 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 ஜெபிங்க. இருப்பு கதவுகளை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம், 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 திறக்கிறோம். பொல்லாத வல்லமைகளினால் இடப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம். ஆமென். பரகதனேது இரபரகதனேதிரே திபரகதனா தராகாந்தனா திபரகதரே திரே தியாலபா ஷாகதனா திரிகதனே. ஓ ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மத்தியிலே சகல அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க வல்லமை உள்ளவராய் நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடி நன்றியோடு வைத்து தைக்கிறோம். கண்ணீரோடு, விசுவாசத்தோடு, வேதனையோடு இந்த நாளுடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாசலை திறப்பீராக. அது அவர்களுக்கு தானாய் திறப்புண்டு போவதாக, கீழ்ப்படிவதாக. ஒரு பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் நீர் இறங்கி நீ அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகல கதவுகளையும் திறக்க நீர் வல்லவர். சகல நன்மைகளினாலே உமது பிள்ளைகளை திருப்திப்படுத்த நீ வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது பிள்ளைகளின் தேவையை சந்தியும் அற்புதங்களை செய்யுங்க. வருகிற வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகள் கடந்து போற எல்லா பாதைகளும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, உமது ஆலோசனை தங்குவதாக, உமது பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்பதாக, போக வேண்டிய பாதையை காண்பிப்பீராக, தரிசனம் காண்பார்களாக, வசனத்துக்கு கீழ்ப்படிவார்களாக, பிரச்சனைக்கு விரோதமாய் அவர்கள் பேசுவார்களாக, திறக்கப்பட்ட வாசலுக்குள்ளாய் அவர்கள் கடந்து செல்வார்களாக, பிரவேசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். மாரக்காந்தா ராத்தரே தினமா அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்த தேவனுடைய கரத்தை உணர்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வேளையிலே திறக்கப்பட்ட வாசல் வழியாய் பிரவேசிப்பார்களாக. கர்த்தர் நீ செய்ய போற அதிசயமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், பிரயாணங்களை ஆசீர்வதியும். பாதம் கல்லில் பாதுகாப்பீராக. வேலை ஸ்தலத்துல பாதுகாப்பை தாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் பிரகடனம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிரயாசத்தின் மீதும் தங்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மன விருப்பத்தின்படி செய்தல் கர்த்தர் அற்புதமானதை செய்யும். தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையிலாமது ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோரும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே